மீனா இப்போதைக்கு வீட்டில் எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஏன்னா இங்கே கிருஷியும் கூட்டிக்கிட்டு தானும் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால மீனா அந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தீபாவளி கொண்டாடுறதுக்காக இங்கே கிருஷியும் கிருஷோட பாட்டியையும் நேரில் பார்த்த முத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் செய்ய இதனால் விஜயா கோவப்பட பாட்டி விஜயாவை திட்டவும் செய்கிறாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல கற்று வச்சுக்கோ விஜயா அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. இதனால் இங்கே பாட்டி பேசினதுனால அமைதி ஆயிடுறாங்க விஜயாவும். அந்த வீட்டில் எல்லாமே தீபாவளி கொண்டாடினாலும் மீனா முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத பார்த்த முத்து, என்ன மீனா அந்த ஆள் வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போன விஷயத்த பற்றி இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கும் அவர் சொன்னது புரியலை. இத்தனை நாளாக பூட்டி வச்ச ரகசியம் வெளிவந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை அவரே சொல்கிறார் பத்தியான்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட கேட்க, ஆமாம் மீனா, குலதெய்வ கோவிலுக்கு போனால் ஏதாவது ஒரு உண்மை வெளிவரணும் நான் அன்னைக்கே சொன்னல, யாராவது இதில் சிக்குவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவரும் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் யார் என்னன்னு தான் சொல்ல மாட்டாரு. நேரில் பார்த்தா அவர்கிட்ட விஷயத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏற்கனவே ரோஹிணி மேலே ஏகப்பட்ட சந்தேகத்தோட முத்து இருந்துகிட்டே தான் இருந்தாரு. மீனாவை விட அதிக சந்தேகப்பட்ட முத்துவுக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனால் மீனாவுக்கு தெரிஞ்சும் இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் மறைக்கிறாங்க. ஏ மீனா, அவர் சொன்னதே நினச்சி நீ எதையுமே கவலைப்பட்டு இருக்காத, பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு தனியாக பின்னாடி போய் நிற்க, அன்னைக்கு நைட்டே ரோஹிணி தனியாக மீனாவை பார்க்கறதுக்காக அங்கே பின்னாடி வராங்க. மீனா, இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை எத்தனை நாள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை பற்றின உண்மையை வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறதா உங்களுக்கும் நல்லது, அது கிருஷிக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் மீனா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ரோஹிணி மீனா கிட்டே கெஞ்சுறாங்க. ஆனால் மீனா, டைம் என்கிட்ட கேட்காதீங்க, இனி ஒவ்வொரு நாளும் இனி எப்படி நான் நகர்த்தி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதனால் வரைக்கும் எந்த உண்மையும் நான் என் புருஷன்கிட்டேருந்து மறைச்சதில்லைன்னு சொல்ல, மீனா, சீதாவோட கல்யாண விஷயத்தில் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்த பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது, சீதாவும் நீங்களும் ஒன்று கிடையாது அப்படின்னு மீனா கோவமாக சொல்ல, புரியுது மீனா, நீங்கள் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி அங்கேருந்து போக மீனா ரொம்ப கோவத்தோடு நிற்கிறாங்க. போன ரோஹிணி திரும்பி மீனாவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு தான் போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு மீனாவும் முகமே சரியில்லாமல் இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிய எங்கே ஸ்ருதி தான் கேட்குறாங்க, என்ன மீனா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கெல்லாம் கிளம்புறோம், நீங்கள் இன்னமும் முகமும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, ஏதாவது உடம்புக்கு முடியலைன்னு சொல்லி கேட்க, அவள் இப்படி தான் இருக்கா, நான் முதலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் மீனா தான் கேட்கவே மாட்றா, அந்த ஆள் வந்து பேசிட்டு போனதுலேருந்து இவன் முகம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, இங்கே பாருங்க மீனா, அவர் ஏதோ மனநல சரியில்லாதவர் மாதிரி இருக்குது, அவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இந்த மாதிரியான பிரச்சனை அவருக்கு இருக்காது, அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணி இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களை கெடுத்துறாதீங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, இதைத்தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் பல குரல், ஆனால் இங்கே மீனா தான் அதெல்லாம் கேட்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எங்கள் ஸ்ருதியும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிக்கிட்டாங்க. ரோஹிணி முகமும் சரியில்லை, இங்கே மீனா முகமும் சரியில்லை, ரெண்டு பேருமே பின்னாடி இருந்து வெளியே வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க முகம் சரியில்லாமல் தான் இருந்தது. என்னவா இருக்கும்? மீனா எந்த விஷயத்தையும் முத்துக்கிட்டேன்னு மறைக்க மாட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ரோஹிணி மீனாவை பார்த்து பயந்து நிற்கிறதும் தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியலையே, தெரிஞ்சுக்காம இருந்தால் என் தலையை வெடிச்சிருமேன்னு எங்கள் ஸ்ருதி யோசிக்கிறாங்க. ஏய், என்ன யோசனையாக இருக்க, என்ன ரெஸ்டாரண்ட் பற்றின யோசனையா அப்படின்னு ரவி வந்து ஸ்ருதி கிட்ட கேட்க, சச்ச, நான் இல்லைனாலும் என்னுடைய ரெஸ்டாரண்ட் நல்லாவே போகும், ஆனால் நீ இல்லைனா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒருத்தரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி திரும்ப ரவியை பார்த்து பேசி, இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை பார்த்து ரவி பேசிட்டு அங்கேருந்து நகர்ந்து போக, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி எங்கள் ஸ்ருதி ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போகிறாங்க. மீனா வாய்ஸில் இது வரைக்கும் எடுக்காத வாய்ஸ்னால் அது மீனா வாய்ஸ் தான். பேசாமல் மீனாவுடைய குரல்லே நம்ம ரோஹிணிக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு நம்பர்லேருந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணி கால் அட்டன் பண்ண ஹலோ அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் அந்த நேரத்தில் வெளியே போயிருக்காங்க. மீனா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இங்கே கரெக்டான நேரத்தில் ஸ்ருதியும் கால் பண்ண, ஸ்ருதி கால் பண்ண உடனேயே ரோஹிணி அட்டன் பண்ணுறாங்க. நான் மீனா பேசுகிறேன்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் மீனா, என்ன வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணன்றது முக்கியம், ஆனால் விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக அதை பற்றியே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்களா? ப்ளீஸ் மீனா, தயவு செஞ்சு அதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாமே அப்படின்னு சொல்ல, எப்படிங்க உங்களால் இவ்வளோ ஈஸியாக அந்த விஷயத்தை மறக்க முடியுது அப்படின்ற மாதிரி மீனா குரல் எங்கள் ஸ்ருதியும் சொல்ல, மறக்க முடியல விஷயம் இல்லை தான், ஆனாலும் எனக்கு இந்த விஷயத்தில்
நீங்கள் பெரிய உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை நான் மனசார ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக இந்த விஷயத்தை இப்போதைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது நானே ஆண்டிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் என்னை பற்றி நான் உண்மையை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எனக்காக இல்லைனாலும் கிருஷிக்காக வச்சும் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி யோசிக்கிறாங்க. என்ன கிருஷி பேர்லாம் இதில் இழுக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். கிருஷிக்காக நான் இதுக்கு யோசிக்கணுன்ற மாதிரி சொல்ல, என்ன மீனா கிருஷிக்காக தானே இந்த உண்மையை வீட்டில் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொல்ல, ஆமாங்க கிருஷிக்காக தான் வீட்டில் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். எத்தனை நாளைக்கு அதை மறைக்க முடியும்? எல்லாரையும் விட வீட்டில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம். என் மேலே உயிராக இருக்க என் புருஷனுக்கும் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்க என் மாமனாருக்கும் என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, மீனா இதை நீங்கள் ப்ளீஸ் மீனா, இது நைட்டு கூட நான் உங்ககிட்ட அவ்வளோ கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட சொன்னது தாங்க சொல்கிறேன். நேற்று நைட் என்ன பேசணுமோ அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, புரியுது, என்னால் எப்படியாவது சீக்கிரமாக வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல முடியும். நான் அதை சீக்கிரம் சொல்லிடுறேன். அதுக்கான நேரம் எனக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணீங்க, இன்னமும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அங்கே ஸ்ருதி திரும்பவும் கேட்க, என்ன உண்மையாக இருக்குன்னு புரியாமல் ஸ்ருதி ஃபோனில் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரோஹிணியும் எதுவுமே வந்துட்டு, அதாவது கிருஷிக்காகவும் எனக்காகவும் இந்த விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமே இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சொல்கிறாங்க. எல்லாமே எனக்கு புரியுதுங்கன்னு எதுவுமே புரியாதமாக ஸ்ருதி வந்துட்டு மீனா குரலில் திரும்ப அதை சொல்லும்போது, இங்கே பாருங்கள் மீனா, நான் செஞ்சது தப்பு தான். எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான். நான் இது எல்லாத்தையும் மறைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு தான். ஆனால் என்னுடைய முதல் கல்யாணத்தில் நான் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், அதுக்கு கிருஷோ அம்மாவோ தடங்களே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்காக கிருஷ் மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை. கிருஷ் மேலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது. அவனை நான் எப்படியெல்லாம் வளர்க்கணும், அவன் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு உங்களுக்கு தெரியாது மீனா அப்படின்னு சொல்ல, கிருஷ் மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே வர ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க ரோஹிணி அங்கே மீனா வரதை பார்க்குறாங்க. மீனா இங்கே வராங்கன்னா அப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்ற மாதிரி அதிர்ந்து போயிட்டு இங்கே ரோஹிணி ஃபோனை காதில் வச்ச மாதிரியே திரும்பி பார்க்க பின்னாடி இருந்து ஸ்ருதி வராங்க மீனா குரலில் பேசிக்கிட்டு. இதை பார்த்ததுமே ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஃபோனை அப்படியே வைக்கிறாங்க. வா மீனா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. என்னப்பா 2 பேரும் போயிட்டு வந்தீங்களா, தீபாவளி பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்களான்னு சொல்ல, பாட்டி நீங்கள் சொன்ன இடத்துல கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி. இந்த மாதிரி தான் கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் செய்யவும் முடியுதில்ல. இந்த மாதிரி சிட்டியில் இருக்கவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க முகத்தை கூட பார்க்க முடியாதுன்னு முத்து பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. மீனா பார்த்து முறைச்சிக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போக ஸ்ருதி ரோஹிணி பக்கத்தில் வர, இங்கே ரோஹிணி என்ன பேசுகிறதுனே தெரியாமல் ஸ்ருதியை வெறிச்சு போய் அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது இவ்வளோ நேரம் தங்கிட்ட ஃபோனில் பேசினது இங்கே ஸ்ருதியான அதிர்ந்து போய் ரோஹிணி பார்க்க, இங்கே ஸ்ருதி கிட்ட எப்படி சமாளிக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்ருதி மீனா ரோஹிணி 3 பேருமே வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. மீனாவும், என்னங்க இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சும் நீங்கள் எதுக்காங்க இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட மறைக்கணும்னு எங்கள் மீனா கிட்ட வந்துட்டு ஸ்ருதி கேட்க, நான் ஏற்கனவே என்னை பற்றி எல்லா உண்மையும் நான் மீனா கிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எனக்கு 2 பேருமே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படிங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சா எப்படிங்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டு திட்டுறாங்க. மீனா மாதிரிலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுங்க. மீனா மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாதுங்க. ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் மீனாவுக்கு எதிராகவும் முத்துவுக்கு எதிராகவும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க. ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள எவ்வளோ டார்கெட் பண்ணி பேசியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், உங்களை இந்த வீட்டில் மாட்டி விடக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. மீனா காலெல்லாம் விழுந்து கெஞ்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல, நான் உங்கள் காலில் வேணாலும் விழுறேன் ஸ்ருதி. எனக்கு என் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த லைஃப் இல்லைன்னா நானும் கிருஷும் என்ன வேணாலும் செஞ்சுப்போன்னு சொல்ல, நீங்கள் வேணால் மீனாவை இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஏமாத்திருக்கலாம். ஆனால் என்ன நீங்கள் ஏமாற்ற முடியாது. இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மீனா, நீங்கள் கிருஷுக்காக யோசிக்கிறீங்க. இவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதனால் அதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்றைக்குமே பண்ண போகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் கிருஷ் சின்ன பையன். அப்படியே இவங்க 2 பேரும் ஏதாவது செஞ்சுக்கிட்டாலும் கூட கடைசியில் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்பயும் விஷயம் தெரிய தான் போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம விஷயத்தை சொல்கிறதும் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்ல, மீனா எதுவுமே பேசாமல் முறைச்சு பார்த்தபடியே நிற்கிறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு, மீனா ப்ளீஸ் மீனா, நீங்களாச்சு எனக்காக எங்கள் ஸ்ருதிகிட்ட சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்ல, இதுப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மை ஸ்ருதிக்கு தெரிஞ்சிடுச்சு. நாளைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே மனோஜுக்கு கூட தெரிய வரலாம். உங்களை நம்பி
நம்பி ஏமாந்ததுக்கு அவர் என்னென்ன முடிவெடுக்க போகிறான்னு எனக்கு தெரியல. பாவுங்க, எனக்கு இப்போல்லாம் அவரை பார்த்தா கோபம் இல்லை, பாவமாக தான் இருக்குது அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்ல, ஆமாம் மீனா, ஆனால் இதுக்காக நம்ம இவங்களுக்காக இறக்கப்படுறதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி கோபமாக சொல்லிட்டு உள்ளே வேகமாக போக எங்கள் ரோஹிணி பின்னாடியே தடன் போகவும் செய்கிறாங்க. எங்கள் ஸ்ருதி ஏதாவது உண்மையை வீட்டில் உளறி கொட்டிடுவாங்களோன்ற ஒரு பயத்தோடு ஓடுறாங்க.